பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதனை அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், தற்போது புதிய பேருந்துகள் தொடக்க விழாவிற்காக 300 பேருந்துகள் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய 52ஆம் பிறந்த நாளையொட்டி புதிய பேருந்துகள் இயக்க தொடக்க விழாவுக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னை கொண்டு வரப்பட்ட 300க்கும் அதிகமான அரசு பேருந்துகள் எந்த விதமான பயன்பாடும் இல்லாமல் 3வது நாளாக சென்னை கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 8 போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றன. மாநகர போக்குவரத்து கழகம், விரைவு போக்குவரத்து கழகம் ஆகியவற்றின் தலைமை அலுவலகங்கள் சென்னையில் உள்ளன. மீதம் இருக்கக்கூடிய 6 போக்குவரத்து கழகங்கள் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த போக்குவரத்து கழகங்களுக்கு புதிதாக வாங்கப்பட்ட 300க்கும் அதிகமான பேருந்துகள் இந்த தொடக்க விழா கடந்த 22ஆம் தேதி முதலமைச்சரின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் நடைபெற உள்ளதாக, அதற்காக அனைத்து போக்குவரத்து கழகங்களும் புதிய பேருந்துகளை சென்னைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட போக்குவரத்து கழகங்களின் உயர் அதிகாரிகள் வாய்மொழியாக ஆணை பிறப்பிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. அதன்படி புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ள 300 பேருந்துகளில் மாநகர மற்றும் விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் தவிர மீதமுள்ள அனைத்தும் நாகர்கோயில், தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 24 நகரங்களில் இருந்து கடந்த 22ஆம் தேதி சென்னைக்கு கொண்டு வரப்பட்டன. ஆனால் 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் தொடக்க விழா நடத்தப்படாத நிலையில் 300க்கும் அதிகமான புதிய பேருந்துகளும் சென்னை கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய வளாகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பேருந்துக்கும் 2 ஓட்டுநர்கள், 1 நடத்துனர் வீதம் மொத்தம் 900 ஊழியர்கள் சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். புதிய பேருந்துகளின் இயக்கம் எப்போது தொடங்கி வைக்கப்படும் என்பது தெரியவில்லை. தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தங்குவதற்கு இடமும் உணவும் இல்லாமல் கடந்த 2 நாட்களாக தவித்துக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த குழப்பமும் தொழிலாளர்களின் அவதியும் இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடரும் என்று அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு கருத்துக்கள் இது தொடர்பாக எதிர்ப்புகளும் எழும்பி இருக்கின்றன. இது தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரது கருத்தாகவும் இருக்கிறது. புதிய பேருந்து தொடக்க விழா ஒத்திவைக்கப்பட்டதால் கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேட்டில் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளதால் ஊழியர்கள் அவதியடைந்திருக்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.